ஓகே சார். இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது முதலீட்டாளர்களுடைய வரவு வந்து குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? முதலீட்டாளர்கள் வரமாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதற்கு என்ன வழிவகை செய்யலாம் சார்? இந்த வருஷமே ரொம்ப கடுமையான வருஷம் இந்தியாவுக்கு. ரெண்டாவது, இந்த பெரிய முதலீட்டார் வர்றதுனால பிரச்சனைகள் ஏற்படும். அதனால்தான் அமெரிக்காவோட வர்த்தகத்தையும் வழியும் நம்ம பெருக்கத்துக்கு பார்க்குறோம். அந்த பெரிய முதலீட்டார் வரத்துக்கோசம் தான் ஐடியா பண்ணோம். ஆனால் இது கஷ்டம். இப்போ நிறைய பெரிய முதலீட்டார் உள்ளே வரமாட்டாங்க. இதனால் இந்த வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி மதிப்பான வழி நமக்கு இழப்பீடு ஏற்படும். இந்த இழப்பீடுனால இதை தாக்கு பிடிக்காத விஷயத்தில் இந்தியா வேறு வர்த்தகத்துக்கு வழியை செய்யும். வேறு வர்த்தகத்துக்கான வழிமுறைகளை எடுத்துன்னு வரும். செயல்பாடுகள் சரியும். நிறைய வண்டிகள் தேக்கமாகும். நிறைய பிஸ்னஸ் வந்து தேக்கமாகிடும். தொழில் வர்த்தகங்கள் இருக்காது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நல்ல போயின்னு இருக்கிறது ஷட் டவுன் ஆகும். இந்த மாதிரி நிலைமைகள் ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மூலிமா நிறைய மக்கள் வந்தோட வேலை வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வேலை வாய்ப்புகள் பர்டிகுலராக ஐடி செக்டர்ஸ், இந்த ஐடி செக்டாரோட வேலை வாய்ப்புகள் நிறைய போயிடும். நிறைய பேர் வேலை வாய்ப்புகள்லாம் இருப்பாங்க. சாதாரண வேலைக்கு வழிவகக்கூடிய நிலைமை ஏற்படும். இந்த ஏற்பட்ட நிலைமையை நம்ம எக்கனாமிக்கு தான் தூக்கி நிறுத்தணும். இதுக்கான வழிமுறைகள் செய்கிறாங்க. இருந்தாலும் உலக நாடே வந்து ஸ்தம்பித்து தான் இருக்கும். ஸோ உலக நாடே ஸ்தம்பித்து போக சொல்ல நம்ம யாருமே இது பண்ண முடியாது. இந்த எதிரொலி பெருசானா 2028 வரைக்கும் நம்ம சஃபர் ஆகும். ஸோ 2028 வரைக்குமே நம்ம அது காரணமே ஜாதக நிதியாக இருக்கக்கூடிய இந்த ராகு. இந்த ராகு தனித்து இருக்குது. சனி வேறு தனித்து ஆகிட்டார். ஸோ சனி தனித்து நிற்கிறதுனால ஒரு பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்துவார். அதே மாதிரியா இந்த ராகு வந்து போய் மாறதுனால பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்துவார். ஸோ ராகுவோட மாயை தான், இந்த மாயை சக்தி தான், இந்த மாயை இந்த உலகத்தையே மாயை ஆக்குது. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டே போகாதீங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா பிரச்சனையாகும். ஒரு சேலரியை நம்பி ஒரு இடத்த வாங்குறதோ ஒரு வழி வாங்குறதோ இப்போ வேணாம். எக்கனாமிக் வந்து கொஞ்சம் குறையுது. ஸோ நீங்கள் இந்த வருஷம் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் விட்டுடுங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எதுனாலும் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2028 தான். அதுதான் நல்லது. வழிமுறையிலும் கற்றுக்கோங்க. நிறைய பேர்கிட்ட எப்படி அது இல்லாமல் நிறைய பேர் ஷேர் வாங்குகிறேன், ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மிகப்பெரிய பணத்தை எல்லாம் இன்வால்வ் பண்ணுறேன், அதெல்லாம் மாட்டாதீங்க. பெரிய இன்வெஸ்டர் வெளியே போகிறாங்க. பெரிய இன்வெஸ்டர் வெளியே போக சொல்ல லட்சக்கணக்கான கோடி பணங்கள் வந்து நமக்கு அடிபட்ட சொல்ல நம்ம ஒரு லெவலில் இருக்கப்போ கீழே இறங்கிடும். ஸோ இந்த இறங்கக்கூடிய நிலைமை இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் மும்பையோட பங்கு சந்தையோட நிலவரம் பெரிய மோசமான ஒரு நிலைமையில் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறேன்.